இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அவசரமா போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராகவ் உங்களை சுபத்ராத்து கூப்பிட்டாங்க. நம்மள ஜோடியா போட்டோ எடுக்க போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். வெயிட் பண்றாங்க, வாங்க போலாம். இல்ல அது அப்புறமா பாத்துக்கலாம். அட வாங்க போலாம். வாங்க. என்ன போட்டோகிராஃபர் எங்களையும் போட்டோ எடுங்க. ஓகே மேடம். வாங்க. அப்புறம் சார் நீங்க ரெண்டு பேரும் இப்படி திரும்பி நின்னுட்டு லுக்கா இங்க கொடுங்க சார். ராகவ், ஒரு முக்கியமான விஷயம். இத மட்டும் நாம கரெக்டா செஞ்சுட்டா தீப்தியோட ஜாதகம் பொய்யான ஜாதகம்னு சொல்லி அத்தை கிட்ட நிரூபிச்சிடலாம். அப்படியா? எப்படிங்க? எனக்கு புரியலையே. நிச்சயத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். சரி, என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க தீப்திய தனியா கூட்டிட்டு போய் எப்படியாவது பேசி அவ பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் மட்டும் கேட்டு வாங்கிட்டீங்கன்னா போதும். ஏங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ணுவீங்க? அத நான் எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் கிட்ட கொடுத்து அவரு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து கொடுப்பாரு. பிறந்த தேதியும் நேரமும் மட்டும் போதும். ஒரு 1 ஹவர்ல மொத்த ஜாதகத்தையும் எடுத்து தந்துருவாரு. அத அத்தை கிட்ட காமிச்சு அவங்களோட ஜாதகம் போலி ஜாதகம்னு நிரூபிச்சிடலாம். வாவ், சூப்பர் ஐடியா இசை. தேங்க்ஸ். சரி, நான் உடனே அந்த டீடைல்ஸோட வரேன். சரி. ஆமா, எதுக்கு தனியா? அது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும். உங்க பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அது என் பர்த்டே செப்டம்பர் 13. வருஷம் தெரியணுமா? சொல்லவா? பிறந்த நேரம், வருஷம், எந்த இடம் எல்லாமே தெரியணும். பிறந்த நேரம் மதியம் 2:35. பிறந்த வருஷம் 2002. இடம் சென்னை வலசரவாக்கம். இது போதுமா இல்ல ஹாஸ்பிட்டலும் சொல்லவா? இல்ல இல்ல இல்ல, இதுவே போதும் எனக்கு. ஆனா என் பர்த்டே முடிஞ்சிருச்சே, எதுக்கு கேக்குறீங்க? அது அதனால என்ன, ஒரு பிலேட்டட் பர்த்டே கிஃப்டா கொடுத்துறேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ். அண்ணா, இதுல பிறந்த தேதி நேரம் எல்லாமே எழுதி கொடுத்திருக்கோம். ஓகே மேடம். இந்த டீடைல்ஸ் நான் சொல்றவங்க கிட்ட நீங்க கொடுத்துருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க கொடுக்கற ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துருங்க. இதுல அந்த கம்ப்யூட்டர் ஜாதக கடையோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் அவசரம்னு சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் போயிட்டு வந்துறேன். சரிங்கண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க. இத ஒண்ண வச்சே நான் அத்தை கிட்ட ஈஸியா உண்மையை ப்ரூவ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் இசை. எப்படியாவது அம்மாக்கு உண்மையை தெரிய வச்சிடணும். வர்ஷினிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். நம்பிக்கையா இருங்க. உண்மையான உங்க காதல் மேல நீங்க நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நீங்க என் தங்கச்சி கையில தான் மோதிரத்தை போடுவீங்க. அது கண்டிப்பா நடக்கும். சுபத்ரா தேவி மருமகன்னா சும்மாவா? உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமா. ரொம்ப லட்சணமா அழகா இருக்குமா. ரொம்ப நன்றிமா. அழகுங்கிறது பாக்குறவங்க கண்ணுல இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற, நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. சிரிக்கும் போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. ரொம்ப நன்றிமா. வணக்கம். வெறும் சிரிப்பு மட்டும் அழகா இருந்தா போதுமா? நகை வேணும், தங்க நகை வேணும். சுபத்ரா வீட்டு மருமகன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா பளபளன்னு ஜொலிக்கணும். அப்பதான் கெத்து அந்தஸ்து எல்லாம். சும்மா சிரிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு சிங்காரம் பண்ண முடியாது. இதோ இந்த பொண்ணு பாருங்க, எவ்வளவு நகை போட்டிருக்க பாத்தீங்களா?
போட்டிருக்கிறது மட்டுமே 50 பவுனு. சரி பழகிக்கிட்ட கழுத்துல போட ஒரு செயின் கூட தங்கத்துல இல்ல. கவரிங் தங்கம் போல மின்ற கவரிங். இது எங்க தீப்தி தான் சொக்கு தங்கம். அழகுலயும் ஸ்டேட்டஸ்லயும் எங்க வீட்டுக்கு ஏத்த மருமக. பொட்டு தங்கம் கூட போட தகுதி இல்லாத வெறும் குடும்பத்திலிருந்து வந்த வெறும் பொண்ணு. சிரிச்சுதானே சமாளிக்க முடியும். வேற என்ன வழி இல்ல தீப்தி? ஆமா. சுபத்ரா, இசை வா உட்காரு. அத்தை வேணாம் அத்தை, இதெல்லாம் பண்ணாதீங்க. இல்லம்மா, நீ என்னோட மருமக, சுபத்ராவோட மருமக. 10 பேர் முன்னாடி உன்னை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனாலதான் நீ உட்காரு. உட்காரு உட்காருமா. இந்தம்மா போட்டுக்கோ. என்னதான் நகை போட்டிருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு சிரிச்ச முகமும் அவ குணமும் தான் அழகு. என்ன பொறுத்த வரைக்கும் நகை போட்டாலும் போடலனாலும் என் மருமக பேரழகிதான். சிந்தாமணி, உன் வாய் ஓட்ட வாய்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நீ விவஸ்தை கெட்டு பேசுவன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா பேசாத, புரியுதா? சரிங்க நீ.